ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்னங்க சொல்கிறது, செம்ம சந்தோஷம் மூடில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பணம் 5,00,000 அப்படியே அம்மா கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி வந்துட்டு சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பணம் எனக்கு வேணாண்டா, இது ஓம் பணம், நீங்கள் 2 பேரும் சம்பாரிச்சது, நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டீங்க, அந்த பணத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அப்போ கூட நீ உன் பொண்டாட்டிகிட்ட கொடு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியுமா ஒரு மனசுக்குள்ளே வைராக்கி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு? உடனே இல்லைம்மா உங்களுக்காகத்தான் கொண்டாந்தேன். உடனே அங்கே சித்ரா வந்துட்டு, அக்கா வாங்கக்கா, இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா, ₹1 கூட எடுக்காமல் கொண்டு வந்து கொடுக்குதே அப்படின்னு ஏற்றுறாங்க. நீ சும்மா இரு சித்ரா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே பாருப்பா, நீ உழைச்சி கஷ்டப்பட்டு தொழிலேருந்து வர்ற பணம் ₹1,00,00,000 கூட கொடு, நான் அதை வாங்கிக்கிறேன், ஆனால் இந்த பணம் வேணாம் அப்படின்ட்டு உன் இஷ்டம் போல் பண்ணிக்க, அப்பவும் கூட உன் இஷ்டம் போல் பண்ணு, ஆனால் மகாட்ட கொடுன்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அம்மா சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு மகாவை போய் பார்க்குறாங்க. இது உன்னோட பணம், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உங்கள் அம்மாவுக்கு கடனை அடை அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே மகா கோட்டீஸ்வரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். அதை கேட்டுட்டு அப்படியே லைனில் கேட்குறாங்க, போதுமாம்மா மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க 2 பேரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1,00,000 பணத்தை காவேரி நின்றுக்கிட்டு இருக்காங்க, அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த பணம், இது உன் பணம், நீ உன் கடன் அடைச்சிக்க அப்படின்னு விஜய் கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இதையும் என்கிட்ட கொடுக்குறீங்க, இது உங்களுக்கு சொந்தம், நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை காவேரி, நீ உங்கள் அக்காவுக்கு கொடுக்கணும், கடை இருக்குல்ல அதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் முகத்தில் அவ்வளோ ஒரு பால்வடி, ஒரு காதல் ரொமான்டிக்ஸ் அப்படி வடியுதுன்னு சொல்லலாம். அதை பார்த்துக்கிட்டே காவேரியை சொக்கி போகிறாங்க. அதுக்கப்புறமா காவேரியாக ஒன்று கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன சொல்லு காவேரி. இல்லை அக்ரிமெண்ட்டில் இது இல்லை தான், இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை உங்களை நான் ஒரு ஹக் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சிரிக்கிறாங்க. அதுவும் ஒரு புன் சிரிப்புங்க, அவ்வளோ அழகு அந்த புன் சிரிப்பு. உடனே என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீ கொடுத்துக்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. உடனே காவேரி சந்தோஷப்பட்டு தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே நெருங்கி போய் தோளில் சாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, மெல்ல மெல்ல அப்படியே அப்படியே கையை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரியை. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு விடுறாங்க. ஐயா பாட்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி உருகி உருகி அந்த சாங் ஓடிட்டுருக்கு. உருகுதேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் காமிக்கிறாங்க. அதை சொக்கி போய் நம்ம தான் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சா, அங்கே தூரத்தில் இருந்துட்டு தாத்தாவும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, டே விஜய் பேராண்டி, கண்டிப்பாக காவேரி உன்னை மனசை மாற்றுவா, காவேரி நீ தான் வேணும்னு உன்னை ஏற்றுக்க வப்பா பாரு, என் பேத்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இந்த நேரத்தில் காவேரி விஜய் வெக்கப்படுறாங்களோ இல்லையோ, அங்கே தாத்தா வெக்கப்படுறத பார்க்குற அழகு கொள்ள அழகுன்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு அழகு, அவர் சிரித்த பொன் சிரிப்பு தாத்தாவுக்கு சுற்றி போடலாம். அந்தளவுக்கு விஜய் தாத்தா அவ்வளோ ரொமான்டிக்காக வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்படித்தாங்க நம்ம மகன் மருமக பேரன் பேத்திங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அப்படி பெரியவங்க செஞ்சால் யாருமே சின்னவங்க பெரியவங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க. விட்டு கொடுத்து ஒத்து வாழணும் அப்படிங்கிறதுல இந்த தாத்தா சூப்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விடைபெறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 ஃபேமிலி நின்று வாங்க ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மாமியாக்காரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு மகா ஒரே நன்றி சொல்லுது. ஆனாலும் அப்படியே அசால்ட்டாக அது ஓன் பணம், நீ விளாண்ட நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு இப்படி தாம்மா நீங்கள் எப்பவும் ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் நடக்காது கிழவி அப்படின்னு மனசில் நினைக்கிற மாதிரி, என்றைக்குமே அது நடக்காதத்த அப்படின்னு பழையபடி குருடை திருடி கதவை திருடி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துக்கிறாங்க ராஜலட்சுமி. வீம்பாவே இருக்காங்க. ஒன்ட்ட போய் நான் எதிர்பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி பாட்டி சலிச்சுக்கிறாங்க. இன்னையோட மகா சங்கமம் முடியுதுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு விடைபெறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.